ஹாய் ஃப்ரெண்ட், எல்லோரும் எப்படி இருக்குங்க? நான் உங்களை அடலினா குட்டி சேனல். இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன்னா இறால் கிரேவி அண்ட் பொரியல் பண்ண போகிறேன். வாங்க எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். கடாய் அடுப்பில் வச்சுட்டு இப்போ ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் ஊற்றியாச்சு, எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ இறாலை போட்டுக்கலாம். இறால் பொரிஞ்சிட்டு இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி விட்டுருங்க. இறால் பொரிஞ்சிடுச்சு. இப்போ இதை எடுத்துக்கலாம். அதே ஆயிலில் கடுகு, ஜீரகம், வெந்தயம், பட்டை இதெல்லாம் சேர்த்துக்கலாம். கடுகு, வெங்காயம் பொரிஞ்சிச்சு. வெங்காயத்தை கொடுக்கலாம். வெங்காயம், கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் போட்டு கொஞ்சம் வதக்கிக்கலாம். கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இப்படியே இதில் கொஞ்சோண்டு மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பொன்னிறமாக வதங்கணும். நல்ல வாசனை ஒன்று வருது. இந்த சமயத்தில் 2 தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் 1/2 கிலோ இறால் எடுத்து அதனால் சின்ன தக்காளி குழம்பு 2 போடுறேன். தக்காளி போட்டுட்டு கல்லுப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அப்போ தான் சீக்கிரமாக வதங்கும். இப்போ அதோடு சேர்த்து இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்து இப்படி கிண்டி விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. அதோட 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கோங்க. மல்லித்தூள் 1 ஸ்பூன், கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து கிண்டி விட்டுக்கலாம். எண்ணெய் இங்கே பாருங்கள் தனியாக பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த சமயத்தில் கொஞ்சமாக புளி கரைசல், சின்ன நெல்லிக்காய் அளவு சைஸ் எடுத்து நான் புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். புளி கரைசல் சேர்த்து கிண்டி விட்டுக்கலாம். உங்கள் கிரேவிக்கு ஏற்ற மாதிரி இப்போது தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சேர்த்துட்டு கிண்டி விட்டுக்கலாம். இங்கே பாருங்கள் கிரேவி இப்படி வரும். பாருங்கள், தேங்காய் பால் சேர்த்தோன்னே இப்படி எண்ணெயெல்லாம் தனியாக பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ கொஞ்சம் கிளறி விட்டுக்கலாம். இந்த சமயத்தில் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற இறாலை சேர்த்துக்கலாம். மேலே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், மல்லித்தலை தூவிடலாம். ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். பாருங்கள், சூப்பராக கிரேவி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இதே மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, பாய்.